நீங்க எப்படி வேணா எடுத்துங்க, நீங்க யாருக்கு வேணாலும் செலவைங்க, யாருக்கு வேணாலும் பேர் வைங்க. என் தலைவன் காமராஜருக்கு நினைவு சின்னம் நீங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நன்றியுள்ள கடைசி தமிழன் இருக்கிற வரை இந்த தமிழகமே தலைவர் காமராஜருடைய நினைவு சின்னம் தான். சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, வைகை அணை, மணிமுத்தார் அணை, பவானி அணை, அதுக்கு முன்னால குந்தா அணை, இதுக்கு முன்னால போய் நிக்கிறவனுக்கு அது அணையாக தெரியாது, காமராஜரை தான் தெய்வார். அந்த மதங்களை தூக்கி விட்டால் அதிலிருந்து துள்ளி குதிக்கிற நீர்முத்துக்கள் கூட காமராஜ் என்று தான் விழுகும். மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். ஜிடி நாயுடு மேம்பாலம் வச்சிருக்காங்களா? ஆமா. அந்த நாயுடுங்கிறது என்ன ஜாதியா என்ன? இல்ல அது வந்து இழுக்காதீங்க, நேரடியா சொல்லுங்க சார். இல்ல நாயுடுங்கிறது ஜாதி பேர் தான். நிறுத்துங்க, அதோட நிறுத்துங்கன்னு சொல்றேன். அது அடிமைகள் செய்கிற வேலை. அந்த அடிமைகளாக காங்கிரஸ்காரன் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 54லேயே பட்டியலினத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக காமராஜர் போட்டார், காங்கிரஸ் போட்டது. அவர் என்றைக்காவது நான் புரட்சி பண்ணிருக்கேன்னு சொன்னாரா? ஏன் கோவி செழியன் கல்வி அமைச்சராகலையா? இப்பதானே சார் கல்வி அமைச்சருக்கே சொல்லி இந்து அறநிலையத்துறை அமைச்சரை போடுற துணிச்சல் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா இன்னைக்கு பெரியார் தான் தேவன் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் ஐயோ இவங்களை என்ன சார் சொல்றது? தமிழ்நாடு வரலாறுலயே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவையே சபாநாயகரா போட்டதும் காங்கிரஸ், உங்களுக்கு தெரியுமா? கண்ணதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த தமிழன் உருப்படுவான், உருப்பட மாட்டான், உருப்பட மாட்டான், உருப்படவே மாட்டான். வணக்கம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஆளுமை, மரியாதைக்குரிய ஐயா திரு திருச்சி வெளிச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். மிக்க நாடுதான் நல்லா இல்லை. அண்மையில் தமிழக அரசின் சார்பாக ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. அதில் வந்து இந்த சாலைகள், அப்புறம் பொதுவான இடங்கள் ஆகியவற்றுக்கு நீர்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒட்டு பெயர்கள் இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு பொதுவான தலைவர்கள் பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார், பாரதியார், பாரதிதாசன், பிசிராந்தையார், நக்கீரன், காமராசர், தந்தை பெரியார், கலைஞர் அப்படின்னு வந்து டோட்டலாக அது முடியுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் குறிப்பாக இந்த ஆட்சியில் இந்த தலைவர்களில் முக்கியமான ஆளுமைகள் பேரை இடம்பெறலை. இவர் கருணாநிதிக்கு மட்டும் கலைஞர்னு வைக்கிறாங்க, பெருந்தலைவர்னு போடாமல் வெறும் காமராசர்னு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டியலின தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சிங்காரவேலர், ஜீவானந்தம் போன்ற இடதுசாரி தலைவர்கள் இருந்தாங்க. இவங்க பேரெல்லாம் ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? எப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மதிப்பீடு பண்ணுறீங்க? என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, நீங்கள் யாருக்கு வேணாலும் செலவைங்க, யாருக்கு வேணாலும் பேர் வைங்க. என் தலைவன் காமராஜருக்கு நினைவு சின்னம் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நன்றியுள்ள கடைசி தமிழன் இருக்கிற வரை இந்த தமிழகமே தலைவர் காமராஜருடைய நினைவு சின்னம் தான். சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, வைகை அணை, மணிமுத்தார் அணை, பவானி அணை, அதுக்கு முன்னால குந்தா அணை, இதுக்கு முன்னால போய் நிக்கிறவனுக்கு அது அணையாக தெரியாது, காமராஜரை தான் தெய்வார். அந்த மதங்களை தூக்கி விட்டால் அதிலிருந்து துள்ளி குதிக்கிற நீர்முத்துக்கள் கூட காமராஜ் என்று தான் விழுகும். மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். பிஹெச்எலுக்கு முன்னால அதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் பிரம்மாண்டமான அணை. நெய்வேலி சுரங்கம், அதுதான் பிரம்மாண்டமான சுரங்கம். அதுக்கு முன்னால நிக்கிற ஒருத்தனுக்கு அதுலேருந்து போற புகை கூட காமராஜ் தான் போகுதுன்னு புரியும், மூளை இருக்கிறவனுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் போய் பள்ளிக்கூடங்களை பார்த்தா அந்த சுவரை தட்டினா கூட டொக் டொக்குன்னு சத்தம் கேட்காது, காமராஜ் சத்தம். அதனால அவருக்கு நினைவு சின்னம் தேவையில்லை, அவருக்கு வைக்கணும்னு சொல்ல. ஆனால் முன்னால் ஒன்று சொன்னீங்க பாருங்க, ஜாதி பேரை வைக்கக்கூடாதுன்னு. நேற்றைக்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் வச்சிருக்காங்களா? ஆமா. அந்த நாயுடுங்கிறது என்ன ஜாதியா என்ன?
இல்ல அது வந்து இழுக்காதீங்க, நேரடியா சொல்லுங்க சார். இல்ல நாயுடுங்கிறது ஜாதி பேர் தான். நிறுத்துங்க, அதோட நிறுத்துங்கன்னு சொல்றேன். ஜிடி நாயுடுன்னு வச்சதுக்கு ஜாதி பேரா இல்லையா? ஜாதி பேரே வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, இப்பதானே சார் சொன்னீங்க. பாத்தீங்களா, இப்பதான் உண்மையை ஒத்துக்கிறீங்க. அதனால பல நேரங்களில் இந்த குறைபாடுகள் வரும்போது சுட்டி காட்டுவதுதான் தோழமை. சுட்டி காட்டா கூட எடுத்துக்கங்க. அது சொல்லவே கூடாதுன்னு சொன்னா அது அடிமைகள் செய்கிற வேலை. அந்த அடிமைகளாக காங்கிரஸ்காரன் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ சில அம்பேத்கர் செயற்பாட்டர்கள் சொல்கிறாங்க, இந்த பட்டியலில் பாருங்கள், ரெட்டமலை சீனிவாசனோ அயோத்தாச பண்டிதரோ அப்புறம் MC ராஜாவோ அண்ணல் அம்பேத்கரோ இந்த மாதிரி யாரோட பேருமே இல்லை. இது பட்டியலின வெறுப்பை காண்பிக்கிறது திமுக அரசு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. தெரிஞ்சே மிஸ் பண்ணியிருப்பாங்களா, தெரியாமல் மிஸ் பண்ணியிருப்பாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? நான் திரும்பி ஒன்று கேட்டால் தான் உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியட்டும். அம்பேத்கர் கூட முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்லை. காலங்காலமாக பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இருந்த பெரிய தடையை கோயிலுக்குள் அனுமதிக்குவதில்லை தான். இன்றைக்கு கூட அது இருக்கு. திண்டிவனம் பக்கத்தில் பேர் சொல்ல வரும்ல, கோயிலுக்குள்ள இன்னும் போகாம பிரச்சனை இருக்கா? இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அது தான் சார் சொல்றேன். நான் பேர் சொல்லி அதை விளக்க விரும்பல. ஆனால் ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 54லேயே பட்டியலினத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக காமராஜர் போட்டார், காங்கிரஸ் போட்டது. அவர் என்றைக்காவது நான் புரட்சி பண்ணிருக்கேன்னு சொன்னாரா? காங்கிரஸ்கார யாராவது சொன்னானா? நாளைக்கே திராவிட ஐக்கியம் இப்ப நடந்து 50 வருஷத்துக்கு நடக்குல்ல, திமுகவோ அதிமுகவோ வேற என்னென்னமோ பேசுறாங்க, நான் தான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு. இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியலை சேர்ந்த மந்திரியா போடுங்க, அதுக்கப்புறம் உங்களை ஒத்துக்கிறேன். கக்கரை நிதியமைச்சரா போட முடிஞ்சது, பிடபிள்யூ மினிஸ்டரா போட முடிஞ்சது, இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சது. ஆனா நீங்க வெறும் பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சரா மட்டுமே போட்டதுக்கு இவ்வளவு சொல்றீங்க. ஏன் கோவி செல்வன் கல்வி அமைச்சராக்கலையா? இப்பதானே சார் கல்வி அமைச்சருக்கே சொல்லி இந்த அறநிலையத்துறை அமைச்சரா போடுற துணிச்சல் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா சார். அதைத்தான் சொல்ற, சுயமரியாதை பேரில் இருக்கிறது, செயலில் இருக்கலாம். இல்ல சார், அதுல ஆராசா சொல்றாரு, சிங்காரவேலர் பெரியார் எதிர்த்தார், ஜீவானந்தம் பெரியார் எதிர்த்தார், பார்த்தீர்களா ஒட்டுமொத்த இடதுசாரிகளும் இன்னைக்கு பெரியார் தான் தேடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாரு. இப்படி பேசுகிற ராஜா சட்ட வேட்டி இன்னைக்கு போடுறதுக்கு காங்கிரஸ் போட்ட பிச்சைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வார்த்தையை தெரிஞ்சே பயன்படுத்துறேன். ஏன் இவ்வளவு தடித்த வார்த்தை? தடித்த வார்த்தை இல்ல சார், அவருடைய பின்னணி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. 1952 காமராஜருடைய நெருங்கிய நண்பர் ஒரு தியாகி TS அருணாச்சலம், அவர் திருச்சியில் உட்கார்ந்திருக்கார். அப்பெல்லாம் ரிசர்வுக்கு தனி தொகுதி கிடையாது, ரெட்டை மெம்பர் தொகுதின்னு. அப்படி இருக்கிற போது அப்பெல்லாம் எழுத படிக்க தெரிந்தவர்களே 7% கூட கிடையாது. அது பட்டியலில் தெரிஞ்சவர்கள் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு பெரிய பெரிய அபூர்வம். அப்ப பெரம்பலூர்ல இருந்து பேரையே சொல்றேன், ஒரு பஸ் ஆபரேட்டர், பேரு வேண்டாம்னு வச்சுங்களேன், ஏன்னா இப்ப சொன்னாக்க அதுவே உங்களுக்கு சங்கடமா இருக்கும். அவர் தியாகியை பார்க்க வருகிற போது அப்பெல்லாம் குதிரை வண்டியில வருவாங்க. அந்த குதிரை வண்டியை ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு வருவார். ஒவ்வொருத்தர் அவர் பார்க்க வரும்போது இவர் மாதிரி சோகத்தில் உட்கார்ந்துருக்கார் அருணாச்சலம் தியாகி. என்னென்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்கிறார் வந்தவர். இல்லைங்க, பெரிய தொல்லையா இருக்கு, நாளைக்குள்ள சொல்றாரு காமராஜர், யாராவது ஒரு எழுத படிக்க தெரிஞ்ச வேணும் ஒரு தொகுதியில் ரெட்டை மெம்பர் தொகுதியில் போறதுக்குன்னு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒருத்தனும் கிடைக்கல, நாளைக்குள்ள சொல்லணுங்கிறாரு, என்ன பண்றதுனே தெரியலன்னு. வந்தவர் சொல்றாரு, என் கூட ஒரு பையன் வர்றான்ல, ஆமா அந்த பையன் எழுத படிக்க, ஓ அந்த பையன் பட்டியலத்தை சேர்ந்தவனான்னு கேட்கிறாரு. ஆமா, கூப்பிடுன்றார். தம்பி நீ தேர்தலில் நிற்கிறியான்னு. அவர் சொன்னது, அண்ணன் சொன்னா நிற்கிறேன். அடுத்த கேள்வி அவர் கேட்கிறாரு, நாகப்பட்டினம் உனக்கு தெரியுமான்னு. நான் அந்த ஊருக்கெல்லாம் போனதில்லைன்னு. உன்னை இவர் அந்த ஊரில் தான்ப்பா நிற்கணும். அதுக்கு அவர் சொன்னது, அண்ணன் சொன்னா எங்கே வேண்டாலும் நிற்கிறேன். உடனே ஃபோனில் சொல்றாரு, அடுத்த நாள் அறிவிப்பு, நாகப்பட்டினம் போறாரு. அவர் எம்பியா ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு எம்பியா போனதுக்கு அப்புறம் அவருடைய சகோதரியும் சகோதரியுடைய கணவரும் இலங்கையில் தோட்ட தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருந்தாங்க. இவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய சகோதரியும் சகோதரி கணவனையும் அழைத்து வந்து தன்னோடு வைத்துக் கொண்டார். அந்த சகோதரிக்கு பிறந்தவர் தான் ஆராசா. இந்த பின்னணி அவருக்கு நன்றி இருக்குமானால் அதை புரிந்து கொண்டு அவர் பேசணும். அதனால தான் இந்த வார்த்தையை நான் போட்டேன். இந்த கொதிப்பு எனக்கு இருக்கு. அவருக்கு நன்றி கடன் யாராவது செலுத்தணும்னா TS அருணாச்சலம் தியாகிக்கு செலுத்தணும்.
அவர் தான் அதுக்கு வழிகாட்டியவர். அதெல்லாம் இவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இவருடைய அண்ணனுக்கு பேர் அவருக்கே தெரியாது, இதை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம். கூட பிறந்த அண்ணனுக்கு பேர் கலிய பெருமாள்னு பேரு. அந்த பேரை அவங்க தாய் மாமா ஏன் வச்சாருன்னு அவருக்கு தெரியுமா? தியாகி அருணாச்சலத்தினுடைய மைத்துனர் பேர் கலிய பெருமாள். அவர் அன்றைக்கு இவங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்ற போது, மாமா பார்த்தா நல்ல பையனா இருக்கான், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று ஆதரித்தார். அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கு அவர் விரும்பப்படுற போது அந்த தொகுதி சரியா இருக்காது, ஜெயிக்க மாட்டான்னு இவர் வேணான்னு சொன்ன நேரத்தில் யாரை போட்டா ஜெயிக்க போகுதுன்னு, யார் போட்டாலும் கஷ்டம் தான் அந்த தொகுதியில், தியாகி சொன்னோன்னே யார் போட்டாலும் கஷ்டம் தானே, அவன் நின்று போறான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போராடி அவருக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த நன்றிக்காக தன்னுடைய சகோதரியுடைய மகன் அப்ப பிறந்த ராஜாவுடைய அண்ணனுக்கு அந்த கலிய பெருமாளுடைய பெயரை தான் வச்சாரு. இப்ப நான் சொல்றேன், அவர் இதுல இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். தனிப்பட்ட முறையில் அவருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பேருதவியா இருந்திருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொன்னதுல இருந்து. ஆனா சொசைட்டியா சமூகமா வந்து இன்னைக்கு பெரியார் தான் தேவைன்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் ஐயோ இவங்களை என்ன சார் சொல்றது? தமிழ்நாடு வரலாறுலயே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவையே சபாநாயகரா போட்டதும் காங்கிரஸ், உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? சிவ சண்முகம் பிள்ளைன்னு ஒரு பேரு. காங்கிரஸ் ஆட்சியில் தான் 70 வருஷத்துக்கு முன்னாலே சபாநாயகரை போட்டாங்க. யாருக்காவது இப்ப தெரியுதா? இந்து அறநிலையத்துறை அமைச்சரா 54 காமராஜ் போட்டாரு, இன்னைக்கு வரல யாரா போட முடிஞ்சதா? இவ்வளவு பெரிய சாதனையை செய்தவர்களை நீங்க சொல்ல மாட்டீங்க, வெறும் வார்த்தையில சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தான் சாதனையாளர் சொல்லுவீங்க. இதை சொன்னா கண்ணதாசன் சொன்னதான் ஞாபகம் வருது, இந்த தமிழன் உருப்படுவான், உருப்பட மாட்டான், உருப்பட மாட்டான், உருப்படவே மாட்டான். வணக்கம். வணக்கம். மற்றொரு சந்திக்கலாம். நன்றி.